பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 5 and 6 வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எந்தெந்த புக்கு கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க தொடர்ச்சியாக. ஒன்றும் இல்லைங்க, போன பழைய சிலபஸில் வந்து யூனிட் 8, 9 கொடுத்துருந்தாங்க. அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸையும் யூனிட் 8ஐயும் சேர்த்துட்டாங்க. ப்ளஸ் யூனிட் 9ல் கொஞ்சம் சிலபஸை குறைக்க தான் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஸோ பேனிக்காக வேணால் ரொம்ப ஈஸி தான் இது படிக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதான் நம்மளுக்கு மெயின். யூனிட் 6ல் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இதில் 20 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது. ஃபஸ்ட்டு வந்து இந்திய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு. இதிலிருந்து இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு இதுவரையும் எந்த புக்கில் கவர் ஆயிரும் அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்குங்க. சரிங்களா? 11th எக்கனாமிக்ஸ் புக்கு தான். நீங்கள் ரொம்ப தேட தேவையில்ல. அதாவது இதில் 7th லெசன் இருக்குது பார்த்தீங்களா, இந்திய பொருளாதாரம் சொல்லி ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாடு பொருளாதாரம் முடியுது பார்த்தீங்களா, இதுவரையும் 7, 8, 9, 10, 11 இந்த லெசன் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துருக்க எல்லாமே கவர் ஆயிரும். இதுவரையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிரும். இப்போ பாருங்களேன், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ பேஜ் நம்பர் 168 பார்ப்போம். இதிலே வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். மொத்த மகிழ்ச்சி குறியீடு, அது போக இந்திய பொருளாதாரம், ஜிடிபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தைகள், அப்புறம் வேளாண்மையின் முக்கிய பங்கு எல்லாமே உங்களுக்கு இந்த லெசன்லேயே கவர் ஆயிரும். சரிங்களா? இந்திய பொருளாதாரத்தோட பலம் என்ன, பலவீனம் என்ன, மக்கள் தொகை, சரிங்களா, இந்தியாவோட மக்கள் தொகை எல்லாமே இதில் கவர் ஆயிரும். மக்கள் தொகை அடர்த்தி ப்ளஸ் அது போக என்ன அப்படின்னா பிறப்பு வீதம், இறப்பு வீதம், இதைத்தான் வந்து அவங்க சிலபஸில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 லெசனை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், அடுத்ததில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதுலேயே எல்லாம் கவர் ஆயிரும். இந்த தொழில் கொள்கை, சரிங்களா, தொழில் கொள்கை, தொழில் மூலதன காலம், அந்த இது வந்துடும் உங்களுக்கு. ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை, தொழில் கொள்கை வந்துருச்சு பார்த்தீங்களா. இதைத்தான் அவங்க பிரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டக்குழுன்னா என்ன, இது எல்லாமே பிரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது கவர் ஆகிடும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். போன தடவை கேட்ட கொஸ்டின் எல்லாமே இதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் வேறு எதுவும் போக தேவையில்லை. இந்த பார்த்தீங்களா, எம்ஆர்டிபி சட்டம் போன குரூப் 4ல் கேட்டது. இது எதில் இருக்குன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதிலேருந்து தான் கேட்பாங்க. ப்ளஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டின், இந்த எம்ஆர்டிபி கேட்டிருக்காங்களா, இதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் உழவர் கடன் அட்டை திட்டம். ஸோ அடுத்தடுத்த பேஜ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டினும். அதனால் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிக்க தேவையில்லை. என்னடா இவ்வளோ இருக்கே, எதில் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் 11th எக்கனாமிக்ஸ் புக்கை எடுங்க. எக்கனாமிக்ஸ் புக்கில் 7th 11th வரையும் ஃபுல்லாக படித்து முடிச்சுருங்க. சரிங்களா? இது போக இதுக்கு முன்னாடி 6th to 10th எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும். படித்தது போக நான் சொல்கிறேன். சரிங்களா? கூடுதல் டேட்டா 6th to 10th எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு இந்த இதை படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிரும். கூடுதலாக எக்கனாமிக்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா பொறியியல், அதாவது பொருளியல் 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு கவர் ஆகும். இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது எது அப்படின்னா 6th வங்கியியல் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமானது. 6th லெசனு. ஸோ இந்த வங்கியலில் 111வது பக்கம் பாருங்கள், முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே இதில் கவர் ஆயிடும். பேங்க்கை பற்றின ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்திய வங்கியலின் வரலாறு, அதில் வந்து எல்லாமே எஸ்பிஐ வந்துடும், உங்களுக்கு மைய வங்கி வந்துடும், வணிக வங்கிகள் வந்துடும், எல்லாமே உங்களுக்கு இந்த லெசனில் கவர் ஆயிரும் பேங்கிங்கை பற்றி. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த லெசன் வந்து கட்டாயம் படித்து தான் ஆகணும். ஸோ பாக்ஸ் கண்டென்ட்லாம் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இதில் இருக்குது. இந்த சென்ட்ரல் பேங்க்கை பற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மைய வங்கியை பற்றி கொடுத்துருக்காங்க, அதான் இந்திய ரிசர்வ் வங்கி. சரிங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கடன் கட்டுப்பாட்டு அளவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான லெசனுங்க. இதில் 111. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வது லெசன் படித்து வச்சுக்கோங்க, நாட்டு வருமானம் படித்து வச்சுக்கோங்க. பேரியல் பொருளாதாரத்தில் ஒரு சில பேர் இப்போ ஜேஎம் கீன்ஸ் சொன்னது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நீங்கள் படிங்க. சரிங்களா? பேரியல் பொருளாதாரம்னா என்ன, அந்த பணவீக்கம்னா என்ன, ஏன்னா போன தடவை இந்த பணவீக்கம்னா என்ன, பணவாட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இது வந்து ஒரு மேலோட்டமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய
ஒரு இது சரிங்களா. அப்போது பேரியல் பொருளாதாரம், நாட்டு வருமானம், அதுக்கடுத்து இந்த பணவியல் பொருளியலில் இது மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கும். உள்ள பாக்ஸு கண்டென்ட் மட்டும் படிச்சுக்கோங்க, புக் பேக் படிச்சுக்கோங்க. வங்கியல் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. வங்கியல், பன்னாட்டு பொருளாதாரம் படிச்சுக்கோங்க சரிங்களா. பன்னாட்டு பொருளியல், பண்பாட்டு பொருளாதார அமைப்புகள், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கு பாக்ஸ் மட்டும் படிங்க போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. பட் வங்கியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வங்கியலும் இந்த நாட்டு வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 லெசனும் ரொம்ப முக்கியம். ஜிடிபி, ஜிஎன்பி இது எல்லாமே இதில் தான் உங்களுக்கு கவர் ஆகும் சரியா. சரி ரைட் ஓகேங்க. அது போக இதில் வந்து யூனிட் 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு உள்ள நிதி ஆயோக் வருவாய் ஆதாரங்கள் இது எல்லாமே இருக்குது சரியா. இந்த நிதி ஆயோக் மட்டும் நம்ம கொஞ்சம் வெளியில் படிச்சுதாகணும். ப்ளஸ் அது போக நம்ம கூடுதலாக வந்துட்டு இந்த நிதி ஆயோக்கு நம்ம நோட்ஸ் கூட கொடுக்கலாம். நம்ம சேனலில் பார்ட் பை பார்ட் வீடியோ கூட நம்ம நிதி ஆயோக்கு ஷார்ட்ஸாக கூட முக்கியமானது எடுத்து போட்டுடலாம் சரிங்களா. அது போக இந்த இது பாருங்களேன், தொழில் வளர்ச்சி இருக்கா, இது வந்து எக்கனாமிக்ஸ்க்குரிய டாபிக். பட் எதில் இருக்குது அப்படின்னா 12th அரசியல் அமைப்பில் இந்த இது இருக்குங்க. தொழில் வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது. இதில் 8th லெசன் பாருங்கள். 8th லெசன் திட்டமிடுதலும் வளர்ச்சி அரசியலும் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்குது தொழில் வளர்ச்சி. 168 பக்கம். இதில் எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, திட்டமிடுதலும் தொழில் வளர்ச்சியும் இருக்கா. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தியாவோட திட்டமிட்ட பொருளாதாரம்ன்ற புக்கு எழுதுனதில் ஆரம்பித்து நேர இந்த பாம்பே திட்டம், அதுக்கடுத்து காந்திய திட்டம், சர்வோதய திட்டம், இது எல்லாமே வரிசையாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் சரிங்களா இந்த லெசனில். அது போக என்ன அப்படின்னா இந்த தேசிய வளர்ச்சி குழு இருக்குது பார்த்தீங்களா, அது வறுமை ஒழிப்புக்கு என்னென்ன பண்ணாங்க, அந்தது சமூக நீதியை உறுதிப்படுத்துறது, எம்பிஐ உலகளாவிய பல பரிமாண வறுமை குறியீட்டு பட்டியல், இது நம்ம 10th புக்கில் இருக்கும். ப்ளஸ் 12th புக்கில் இது கூடுதல் டேட்டா, இது 12th பாலிட்டி சரிங்களா. இது போக நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இதுங்க, அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, நிதி ஆயோக்னா என்ன, திட்ட ஆணையம்னா என்ன, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். இது எல்லாமே இதில் தான் கவர் ஆகும். பார்க்க தான் இது குவாலிட்டி மாதிரி இருக்கும், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கனாமிக்ஸு. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பின்னாடி பாருங்களேன், பசுமை புரட்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பசுமை புரட்சி பாலிட்டி புக்கில் தான் ரொம்ப தெளிவாக இருக்குது. MS சுவாமிநாதன் கொண்டு வந்தது, அந்த 7 மாநிலங்களில் முன்மாதிரி திட்டம் எல்லாமே இந்த 12th பாலிட்டி புக்கில் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சிக்கு அடுத்து வெண்மை புரட்சி வந்துடும். வெண்மை புரட்சிலாம் ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. ஸோ பாக்ஸ்லையும் இருக்குது. நம்ம ஆவின் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, கூட்டுறவு பால் ஒன்றியத்தை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அது போக வெண்மை புரட்சி சாதனை, அதுக்கடுத்து தொழில்மயமாக்கல் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா 12th அரசியல் அறிவியல் புக்கில் சரிங்களா. 12th அரசியல் அறிவியல் புக்கில் 8வது லெசன் இந்த இருக்குது பார்த்தீங்களா. 8வது லெசன் திட்டமிடுதலும் வளர்ச்சி அரசியலும் சரியா. அப்போ இதை தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ இது முடிஞ்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்கள், இது எல்லாமே நான் சொன்னது உங்களுக்கு கவர் ஆயிரும். பாருங்களேன், உங்களுக்கு இப்போ பார்க்க தான் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி நம்ம பார்த்தோம், நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, தொழில் வளர்ச்சி, இதில் இந்த ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது 11th எக்கனாமிக்ஸ் தான். ஊரக பொருளாதாரம்னே ஒன்று இருக்கும். நான் சொன்னேன்ல இந்த 5 இது சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே வந்துடும் ஊரக பொருளாதாரம் சொல்லிட்டு. இதுதான் அவங்க அதை தான் பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது போக நம்ம இங்கேருந்து மெயின் இந்த இது மெயின் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் அவற்றின் தாக்கமும், இது எதில் இருக்குன்னா நம்ம 10th புக்கு தான் சரியா. 10th தமிழ்நாடு ஜாகிரஃபி தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இதாக இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், மானுட புவியியல், இது ரெண்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இது ஃபுல்லாக கவர் ஆயிரும். அதாவது தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சியில் தாக்கம், அரசு திட்டங்கள், இந்த அரசு திட்டங்கள் இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th எக்கனாமிக்ஸ் சரியா. இந்த பொருளியல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் வந்துடும். ப்ளஸ் அரசு திட்டங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் எடுக்கிறத நீங்கள் பாருங்கள் சரிங்களா. டெய்லி காலையில் உங்களுக்கு 7லேருந்து 8க்குள்ளே பாப்பப் ஆயிரும் நியூஸு. அந்த நியூஸ் வந்து நீங்கள் டெய்லி பாருங்கள், அதில் வர்ற திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5th வந்துட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த தமிழ்நாடு புவியியல் கூறுகள் வந்துட்டு 10th புக்கில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், மானுட புவியியல் ப்ளஸ் பொருளியல் சரியா. இதுதான் ரொம்ப மெயினான டேட்டா, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இந்த
யூனிட்டு 6ங்க. சரிங்களா? அப்போ யூனிட் 6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். சரியா? இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் எதிலிருந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 6th டேர்ம். சரியா? சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் பண்டைய நகரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது படித்து வச்சுக்கணும், ரொம்ப மெயினானது. உள்ள நம்ம பண்டைய நகரங்கள் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 164 பார்த்தீங்களா, மதுரையை பற்றி இருக்கும். ஸோ சேர சோழ பாண்டியர்கள், கொற்கை, முசிறி துறைமுகம், மதுரை, அதுக்கப்புறம் வேறு பூம்புகார் துறைமுகம், இது எல்லாத்தையும் பற்றி இருக்கும். காஞ்சிபுரம், இது எல்லாத்தையும் பற்றி இருக்கும். ஸோ 6th ஃபஸ்ட்டு டேர்மில் இந்த இதை படித்து வச்சுக்கோங்க. 6th செகண்ட் டேர்ம் பார்ப்போம். 6th செகண்ட் டேர்மில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெசன் தான். 6th செகண்ட் டேர்மில் இந்தியாவில் வேதகால பயன்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும், இதில் ரொம்ப முக்கியமான டேட்டாங்க இது எல்லாமே. சரியா? உள்ளே இருக்க எல்லாமே முக்கியமான டேட்டாஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் தான் வந்து என்னென்னா இந்த குரூப் 1ல் கேட்ட ஓல்டு கொஸ்டினே இதில் தான் இருக்குது. கீழடி எந்த மாவட்டம்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து நிறையா பேர் மதுரையா சிவகங்கையான்னு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அதையே கேட்டு விட்டாங்க. சரிங்களா? பாருங்கள், ஆதிச்சநல்லூர் இதில் தான் இருக்கும், பொருந்தல் இதில் தான் இருக்கும். எல்லாமே இந்த செகண்ட் டேர்மில் இந்த லெசனில் தான் இருக்கும். என்ன லெசன் அப்படின்னா, அதாவது வட இந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும், இந்த லெசன். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், தேர்ட் டேர்ம் பார்க்குறோம். 6th தேர்ட் டேர்மில். ஸோ 6th தேர்ட் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த இது முக்கியங்க. பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாட்டு சங்ககாலமும். சரிங்களா? இதில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. தாமோதரனார், ஊவேசா எல்லாத்துமே கொடுத்துருப்பாங்க. அவங்க பதிப்பிச்ச நூல்கள் எல்லாமே இதில் இருக்கும். அது போக சேரச்சோழ பாண்டியர்கள், அயல் நாட்டவர்களோட குறிப்புகள், இது எல்லாமே இந்த இதில் தான் அடங்கியிருக்கும். சரியா? அதனால் இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். இந்த பார்த்தீங்களா, சேரச்சோழ பாண்டியர் பற்றினா பாக்ஸுமே இதில் தான் இருக்குது. ஸோ தொல்லியலில் இது ஒன்று. ப்ளஸ் அது போக நம்ம 9th புக்கு, 9th சமூக அறிவியல் புக்கு எடுத்துக்கிறோம். இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே ஹிஸ்ட்ரியில் தான். ஹிஸ்ட்ரியில் இந்த மனித பரிணாம வளர்ச்சியும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாதிக்கு மேலே வரும். இது வந்து ஃபுல்லாக இந்த 3rd யூனிட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தொல்லியல் துறைக்கு. சரியா? இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மனித பரிணாம வளர்ச்சியும் சமூக வரலாற்றில் முந்தைய காலமும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மெசபடோமியா நாகரிகம் அதெல்லாம் வரும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம எதில் இருந்து படிக்கணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், ஒரு நிமிஷம். இது 3rd லெசனு. ஃபஸ்ட் லெசனில் பாதிக்கு மேலே இந்த இருக்குது பார்த்தீங்களா, தொல்பழங்கால தமிழகம் ஃபஸ்ட் லெசன். இதிலேருந்து படித்தீங்கன்னா போதும். கீழே பழங்கற்கால பயன்பாடு, இதிலேருந்து நீங்கள் கடைசி வரையும் படித்தீங்கன்னா போதும். சரிங்களா? இதிலேருந்து ஃபஸ்ட் லெசனில் படிங்க. பட் 3rd லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. 3rd லெசன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தொல்லியல் துறை சார்ந்த நம்மளுக்கு சிலபஸ் தான். சரிங்களா? அந்த தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், இது வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். எல்லாமே இருக்குது இதில். மெயினாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, மதுரைக்கு அருகே உள்ள கீழடி, இதில் வந்து இது கேட்டிருக்காங்க. இதில் ஓல்டு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோன்னா இந்த இது கேட்டிருக்காங்க. அதாவது எதில் வந்து செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி கிடைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுமணல். இதெல்லாம் 9th புக்லேருந்து எடுக்கப்பட்ட டேட்டாஸ் தான். சரியா? அதே மாதிரி இந்த இது கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த பகுதியில் வந்து சங்குகளை சேகரித்தனன்னு கேட்டிருக்காங்க. பாம்பன் பகுதி. இது எல்லாமே ஓல்டு கொஸ்டின், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இது வந்து ஒரு மாடல் கொஸ்டினில் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, நெல்மணிகளை பதித்து அடையாளமிட்ட சுடுமண் செய்யப்பட்ட அச்சு எங்கே கிடைக்கப்பட்டது அப்படின்னா கீழடி. இது வந்து அதில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தொல்லியல் சார்ந்து அப்படின்னா இதுதான் நம்ம மெயினாக படிக்க வேண்டியது. இது நான் சொல்கிறது 10th புக்கு ஸ்டாண்டர்டுங்க. ஸோ நிறையா பேர் கேட்கலாம், 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்களா, பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஃபுல்லாக 11th புக்கு 12th புக்காக இருக்கேசான்னு கேட்கலாம். அவங்க 10ஆம் வகுப்பு புக்குன்னு கொடுக்கல. சரியா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 10ஆம் வகுப்பு தரம் தான்.
உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சிலபஸ் படி நீங்கள் என்ன கணக்கோ அதை நீங்கள் படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரியா? தயவு செஞ்சு படிங்க. இது முடிச்சுட்டு நீங்கள் எத்திக்ஸ் புக்கு தொடுங்க. சரிங்களா? இது இப்போ நான் சொல்கிறது முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எத்திக்ஸ் புக்கை எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எத்திக்ஸ் புக்கில் என்ன படிக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேசிக். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறளில் அவங்க கொடுத்த 20 அதிகாரம், வேறு வழியே இல்லை. திருக்குறள் ஒரு புக்கு வாங்குங்க. வாங்கி அந்த 20 அதிகாரம் படிங்க. அது போக ஸ்கூல் புக்ஸு, பழைய புக்கு ப்ளஸ் புது தமிழ் புக்கு, இது 2ல் இருக்க திருக்குறளை ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சுருங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. சரியா? இதானே விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள். அப்படியே 10th புக் எடுத்துடணும். சரிங்களா? அப்படியே 10th புக்கை எடுத்து இந்த இதை அப்படியே சிலபஸ்ங்க. இதிலிருந்து இந்த தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் அப்படியே 6th to 10th வரையும் நீங்கள் ஃபுல்லாக படித்தே ஆகணும். இது சார்ந்து 11th ஹிஸ்ட்ரி புக்கு நீங்கள் கூடுதலாக சேர்த்து படிச்சுக்கிறணுங்க, மறந்துடக்கூடாது. அதாவது இதில் நம்ம பூலித்தேவர், பாளையக்காரர்கள் ப்ளஸ்ஸு மருது சகோதரர்கள் எல்லாமே படிச்சுட்டாலும் நம்மளுக்கு வந்து 12th ஹிஸ்ட்ரி புக்கு ரொம்ப ரொம்ப மெயின். சரியா? 12th ஹிஸ்ட்ரி புக்குன்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு டேட்டா. ஸோ இந்த இதை படித்து முடிச்சுட்டு இதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு 11th ஹிஸ்ட்ரியில் எங்கெங்கே இருக்கோ இது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரியா? இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சீர்திருத்தவாதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது விடுதலை போராட்டம், சமூக மாற்றங்கள், இதிலே பெரியார் எல்லாமே வந்துடுவார். இதுதான் வேர் டு ஸ்டடி. ஸோ புக்கு உள்ளே காமிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இதில் வந்துடும். நம்மளுக்கு நீதி கட்சி வந்துடும். ஸோ சென்னை மகாஜன சபை, தென்னிந்திய நல உரிமை சங்கம், ரவுலட் சத்தியாகிரகம் எல்லாமே இதில் வந்துடுவாங்க. சரிங்களா? ரோசாப்புத்துறை பற்றிலாம் அடிக்கடி கேட்குறாங்க. உங்களுக்கு இது உள்ளே காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 10th புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னென்னா, இந்த சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு வந்து நீங்கள் 11th புக்கு எடுத்து தாங்க ஆகணும், வேறு வழியில். 11th புக்கில் அதாவது 11th பாலிட்டி புக்கு. சரியா? 11th பாலிட்டி புக்கில் இந்த 13th லெசன் சமூக நீதி அப்படின்ற லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் சீர்திருத்தம் மற்றும் மாற்றங்கள், இந்த சமூக நீதி லெசனில் தான் நம்மளுக்கு இடஒதுக்கீடு எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? இதில் பாருங்கள், இந்த முதல் சட்ட திருத்தம் கேட்டிருக்காங்க. 15/4, 16/4 இது அதில் தான் இருக்குது. 11th பாலிட்டி புக்கு. சரிங்களா? 11th பாலிட்டி 13வது லெசன் சமூக நீதி அப்படின்ற லெசனில். சரியா? இதில் தாங்க முக்கியமான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இருக்குது. எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இதிலிருந்து ஆரம்பிக்குங்க. நம்மளுக்கு கரெக்டாக இந்த லெசனில் நம்ம படிக்கக்கூடியது எது அப்படின்னா, சென்னை மாகாணத்தில் சமூக நீதின்னு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? இதிலிருந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சிலபஸ் தான். இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நீதி கட்சி வருவாங்க, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை. சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு முனுசாமி கொண்டு வருவார். அதுக்கப்புறம் அதை சண்முகம் முன்மொழிவார். அதுக்கப்புறம் நடேசனார் வழிமொழிவார். எல்லாமே இதில் தாங்க வரும். சரிங்களா? கடைசியில் ஈரா முத்தையா சார்பில் வந்துட்டு நம்மளுக்கு அனைத்து இடஒதுக்கீடும் இப்போ பிரதிநிதித்துவமும் நம்மளுக்கு முறைப்படுத்தப்படும். அப்புறம் செண்பக துரைராஜன் ஃபஸ்ட்டு கேஸ் போடுவார். எல்லாமே இதில் தாங்க இருக்குது. சரிங்களா? கொஸ்டின்னு கேட்டால் இதுலேருந்து தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இந்த பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் எப்படி இடஒதுக்கீடு வந்துச்சு அந்தது, ப்ளஸ் ஜெயலலிதா அம்மா வந்து இந்த இடஒதுக்கீடை எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க, எல்லாமே இதில் தான் இருக்குது. நம்மளுக்கு ஓல்டு கொஸ்டினும் இதில் தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் இது வந்து நம்மளுக்கு போன குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. நம்ம ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த 340 ஆர்டிகளை வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த 11 காரணங்களை வச்சு கேட்டிருந்தாங்க. இது கேட்டிருந்தாங்க. ஸோ அதே 2020 குரூப் 1ல் கேட்டால் கொஸ்டின் என்னென்னா, இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் எது அப்படின்னா காஹா கலைல்கர் ஆணையம். எல்லாமே இந்த இதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் யூனிட் 5க்கு இந்த இது படிக்கணும். ப்ளஸ் அது போக என்ன அப்படின்னா, இந்த 14வது லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, இந்த லெசனில் தான் எல்லாமே இருக்குது. சரியா? அப்படியே இந்த சிலபஸ் நம்மளுக்கு யூனிட் 6க்கான சிலபஸ் இதில் எல்லாமே இருக்குது. சரியா? சரி,
இதில் தான் பாருங்கள் காமராசர் வருவார். ஸோ திராவிட கட்சிகள் செஞ்ச சாதனை ஃபுல்லாக இதில் இருக்கும். இது போக நம்மளுக்கு கூடுதலாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுக்கணுங்க. சரிங்களா, இதுதான் யூனிட்டு 5, 6க்கான டேட்டாஸ். இது போக சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் பங்கு இதெல்லாம் இருக்குது. அது வந்து இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, தமிழ் புக்கில் நம்ம சங்க இலக்கியம் சார்ந்து எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஜிகே சைடு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5க்கும் 6க்கும் இது தான் படிக்கணும். சரிங்களா, பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க போன வாரத்துலேருந்து. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.